ஹாய் ஹலோ வணக்கம். கூலி பட ஷூட்டிங் சொன்னாங்க. உடனே தலைவரை பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பிட்டோம். காலையில் 5 மணிக்கெலாம் கோயம்பேடு வர சொல்லிட்டாங்க. 4 மணிக்கெலாம் எது கிளம்பியாச்சு. சில்லுன்னு கிளைமேட்டில் டிராஃபிக்கே இல்லாமல் ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. நம்ம யூடியூபர்னு ஆயிடுச்சு. சரி வீடியோ விளாக் போட்டுடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போனாங்க. உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. ஆனால் சரியாக பிடிக்கதான் வசதி இல்லை. அதனால் பாக்கெட்டில் வச்சுட்டு போனேன். சைட்லேயே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மீனம்பாக்கத்தில் உள்ள நம்ம சென்னைன்னு போர்டை வந்து வீடியோ எடுத்தாங்க. சிலரை மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா பிளர்ராக இருந்தது, சரியாக எடுக்க முடியல. ஏர்லி மார்னிங்லேயும் மிட் நைட்லேயும் சென்னையை பார்த்தது இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். ரோடு சும்மா காலியாக இருக்கும். ஆனால் அழகாக வண்டி போவோம். ஆனால் சூப்பராக வண்டி போகலாம். நம்ம ஃபோனை பார்த்துட்டு பள்ளத்தில் போட்டேன். 2 வயசுலேருந்து தலைவர் ஃபேனுங்க. ஆக்சுவலாக நான் எந்திரனில் பார்த்துருக்கேன் தலைவரை. எந்திரன் ஷூட்டிங் அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போது 2009 நினைக்கிறேன். ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து தலைவர் வந்து கலைஞர் 100வது விழா அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க பார்க்க போகிறேன் கூலி பட ஷூட்டிங். அதுவும் இது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்க போகிறேன். அவர் எப்படி நடிக்கிறாருன்றதை பார்க்க போகிறேன். எந்திரனில் பார்த்தேன், பட் அது ரோபோட்டிக் அந்த சீன் தான். ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அது ரோபோட்டுக்கு. ஆனால் இப்போ நான் போயிட்டுருக்கேன், எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு தெரியல. அங்கே இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ பார்க்கணும் எந்த மாதிரி செட்டு போட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஃபைட் சீனா, இல்லை வந்து சேசிங் சீனா, இல்லை வந்து எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து தலைவரை பார்க்குறோம் அவ்வளோதான். பார்த்தாலே போதும், கூட வேறு இருக்க போகிறோம் சும்மாவா. கிண்டி, அசோக் பில்லரு, வடபழனி எல்லாம் தாண்டியாச்சு. இப்போ ஃபேமஸான ஹோட்டல் அம்பிகா எம்பையர். இது தெரியாத ஆளே இருக்க முடியாது இந்த பகுதியில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு தேடுறவங்களுக்கும், ஏன்னா இது அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். நான்லாம் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவை ஒரு ரவுண்ட் அடித்தேன். அப்போ வந்து இது பழக்கப்பட்ட ஒரு ஹோட்டலு. இப்போ வந்து அதை வந்து நான் பார்க்குறேன், அகெயின் பார்க்குறேன், வீடியோ பார்த்துருக்கேன், நடுவில் போயிருக்கேன், பட் வீடியோ எடுக்கல. இப்போது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுனால அப்படியே எடுத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கோயம்பேடு வந்தாச்சுங்க. கோயம்பேட்டில் தான் வேன் நிற்கும், ஷூட்டிங் வேனு. நம்ம வண்டியை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நம்ம அந்த வேனில் போயிடுவோம். வாங்க யார் வந்திருக்காங்க பார்ப்போம். ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாரும் வரல. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டாப்புல. ஸோ அவரும் நான் தான் உட்காந்து வந்தோம். 5 மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் இருப்பான்னு சொல்லிட்டாங்க. வராங்க இன்னும் வரவே இல்லை. 1 hour வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. சரி ஒரு டீயை குடிப்போம்னு சொல்லிட்டு நானும் நண்பரும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். சரி தூக்கம் வேறு சொக்கிச்சு. எப்போ வேன் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் நானும் நண்பரும் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து டிக்டாக் ஒன்று போட்டு விட்டோம். வேன் வந்தாச்சு. 25 பேர் மொத்தம் கிளம்பியாச்சு. ஆதித்யாராம் ஃபிலிம் சிட்டிக்கு வந்தாச்சு. அங்கே தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் எடுக்கக்கூடாது, உள்ள ஃபோனே அலவுடு கிடையாது. ஏன்னா பெரிய படம் வேறு, பெரிய பட்ஜெட் வேறு. ஸோ அதனால் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சாயங்காலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே தேவை.